ஆர் கண்டிஷன் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். ஆர் கண்டிஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மார்க் 1 மார்க் 2 எய்தர் ஏதாவது நான் கொடுக்குற கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபைட் ஆனால் போதும். அண்ட் கண்டிஷன் ஆப்போசிட் ரெண்டுமே உங்களுக்கு வந்து நான் கொடுக்குற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். பட் ஆர் கண்டிஷன்றது ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபைட் ஆனால் போதும். எக்ஸாம்பிளுக்கு மார்க் 1 எனக்கு வந்து கிரேட்டர் தென் 35 இருக்கலாம், அப்படி இல்லைனா மார்க் 2ல் கிரேட்டர் தென் 35 இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபைட் ஆனாலே எனக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு சொல்லணும். அண்ட் கண்டிஷன் எப்படின்னா ரெண்டுமே 35க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ட்ரூன்னு சொல்லணும் அப்படின்றது தான். ஸோ ஆர் கண்டிஷனில் எய்தர் ஒன்று சாட்டிஸ்ஃபைட் ஆனாலே போதும், நமக்கு வந்து ட்ரூன்றது டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு ஈக்குவல் டு ஆர்ன்னு போட்டுக்கிறேன். ஆர் தான் அதோட சின்டெக்ஸ் பேர். ஃபஸ்ட் டைம் போடுறீங்கன்னா எஃப்எஃப்எக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எஃப்எஃப்எக்ஸில் உங்களுக்கு வந்து ரெண்டு லாஜிக் எத்தனை லாஜிக் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம இங்கே ரெண்டு லாஜிக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லாஜிக் என்ன அப்படின்னா, இந்த மார்க் 1ன்ற வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 35 இருக்கணும். இல்லை எனக்கு மார்க் 2ல் இருக்க வேல்யூ கிரேட்டர் தென் 35 இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபைட் ஆனாலே போதும், எனக்கு ஆன்சர் ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகிடு. ஓகே, கொடுத்துட்டேன். இப்போ என்னாச்சு, ரெண்டுமே வந்து கிரேட்டர் தென் 35 மேலே இருக்குது. பட் எய்தர் ஒன்று சாட்டிஸ்ஃபைட் ஆனாலே போதும், அது ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து ட்ரூன்னு சொல்லிடும். இப்போ நம்ம அப்படியே ட்ராக் பண்ணி விடுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து கிரேட்டர் தென் 35 கிடையாது, பட் இது மட்டும்தான் கிரேட்டர் தென் 35. ஆனாலும் உங்களுக்கு வந்து ட்ரூன்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா எய்தர் ஒன்று சாட்டிஸ்ஃபைட் ஆனாலே போதும். ஆர் கண்டிஷன்றது என்ன அப்படின்னா எய்தர் ஒன்று சாட்டிஸ்ஃபைட் ஆனாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்றது டிஸ்பிளே ஆகிடும். இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டுமே வந்து ஃபெயில்டு, அதனால வந்து உங்களுக்கு வந்து ஃபெயில்டுன்றது டிஸ்பிளே ஆகுது.